ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 155வது பாடல் பார்க்க போறோம். ஊழி பெயர்ந்தன கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர உறக்கம் நீத்த சூழியானையின் எழுந்து தொல்நியமத் துறை முடித்து ஸ்ருதியன்ன வாழி மாதவர் பணிந்து மணக்கு இனிய தம்பியோடும் வம்பின் மாலை தாழும் மாமணி மௌலித்தார் ஜனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஊழி பெயர்ந்தன ஒரு யுகமே கழிந்தாற் போல, கங்குல் இரவு காலமானது, ஒரு வண்ணம் ஒருவாறு, புடை பெயர தன் நிலையிலிருந்து நீங்க, உறக்கம் நீத்த ராமன் தூக்கத்தை விட்டு எழுந்த, சூழி யானையின் முகப்படாமுள்ள யானை போல எழுந்து துயில் நீங்கி எழுந்து தொல்நியமத் துறை பழமையான நித்திய கடன்களை முடித்து நிறைவேற்றி ஸ்ருதியன்ன மாதவன் வேதத்தின் உருவம் போன்ற கௌசிக முனிவனை பணிந்து வணங்கி அவனோடும் மனக்கு இனிய தம்பியோடும் தம் மனத்திற்கு இனிய தம்பியான லக்ஷ்மணனுடன் வம்பின் மாலை தாழும் மணங்கமழும் மாலை தாழ்ந்த மாமணி மௌலி சிறந்த மணிமகுடத்தையும் தார் குலத்திற்குரிய மாலையையும் அணிந்த ஜனகன் ஜனக மன்னனது பெருவேள்வி சாலை சார்ந்தான், பெரிய யாக சாலையை அடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது ராமன் சீதையவே நினைத்து கொண்டு இரவு பொழுது பூரா கடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல சென்ற பாடல். சூரியன் ராமனை காலில் அந்த ஒளி கதிர்களானது பட்டு வருடி பெரியவங்களை வருடி எழுப்புவது போல எழுப்பினான் அப்படின்னு சென்ற பாடல்ல பார்த்தோம்ல. அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, ஊழி பெயர்ந்தான கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர அப்படின்னு. கங்குல்னா இரவுன்னு அர்த்தம். அந்த இரவு பொழுதானது எப்படி போச்சு ராமனுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ஊழி காலம், ஒரு ஊழி காலம் எப்படி போகுமோ ஒரு யுகமே கழிந்த மாதிரி கழிந்தது அப்படின்னு. இது நம்ம எப்பவும் சொல்றதுதான். அதாவது ரெண்டு காதலனும் காதலியும் அல்லது தலைவனோ தலைவியோ பிரியும் பொழுது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பிரிஞ்சா கூட ரொம்ப நேரம் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்னா இருக்கக்கூடிய காலம் நிறைய நேரம் இருந்தா கூட கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பல பாடல்கள், பல கவிதைகள், பல கட்டுரைகள், பலவிதமாக பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப எப்பவும் மனசுல நிக்கிறது கவிஞர் வாலி எழுதிய பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அப்படிங்கிற பாடல்ல, மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினால், வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினால் அப்படின்ற வரிகள் வரும்ல. அது நிறைய பாடல்ல அந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது சட்டுன்னு தோன்றது இந்த உதாரணம் தான். அந்த மாதிரி இங்க வாலிங்கிறேன். அந்த மாதிரி இங்க கம்பர் என்ன சொல்ல, கம்பர்ல இருந்துதான் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி பல பேர் பல விதமாக இதே கருத்தை தான் சொல்றாங்க, அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்கும். ஊழி பெயர்ந்தன கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர அப்படின்னு சொல்றாரு. அவங்க ராமன் சீதையவே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒரு இரவு ஒரு யுக பொழுது மாதிரி அவனுக்கு கழிந்தது அப்படின்னு. அடுத்தது ஜனகனுடைய வேள்வி சாலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஜனகன் அப்படின்னா, வம்பின் மாலை தாழும் மா மணி மௌலி தார் ஜனகன் அப்படின்னு ஒரு வரி பூரா ஜனகனுக்கான அடைதான். இந்த இடத்துல வம்பு அப்படிங்கிற சொல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தேவையில்லாம பயனில்லாத சொற்கள் பேசுவது, இல்லாட்டி ஒரு புரளி பேசுவது, தீய வார்த்தை பேசுவது, இந்த மாதிரி பேசுறத தானே நம்ம வம்புன்னு சொல்றோம். இதை தவிர புதுமை, நிலையில்லாத தன்மை, அதுக்கப்புறம் வஞ்சனை, அப்புறம் உவமை, இதை தவிர வாசனை அப்படின்னு பல பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அதுல வாசனை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் திருத்தொண்ட தொகை, தேவாரத்துல திருத்தொண்ட தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதுல 5வது இது பாசுரம், அதை படிக்கிறேன் கேளுங்க.
வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மது மலர்தல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அப்படிங்கிற பாடல்ல வம்பரா எப்பேற்பட்ட சம்பந்தர், அதாவது ஒவ்வொருத்தர் நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லி அப்பேற்பட்ட நாயன்மாருக்கு அடியேன் அவர்களுடைய அடியனுக்கு நான் அடியேன் அப்படின்னு சொல்றாருல. அதுல சம்பந்தரை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? திருஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர்தல் கொன்றையான் அடியலால் பேணா அப்பேற்பட்ட எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த இடத்துல வம்பு அரா வரிவண்டு மனம் நார மலரும் அப்படின்னா ரொம்ப வாசனை இருக்கக்கூடிய மலர்கள். எப்பேற்பட்ட வாசனை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுல தேன் இருக்காது, எந்த வண்டும் வராது. ஆனா வாடா மலராக இருந்து அது தேன் இருக்கக்கூடிய ஒரு மலர்ல தானே வண்டு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்களை திருவடியில் சமர்ப்பிக்க கூடிய அடியார்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்க வம்பு அரா வரிவண்டு மனம் நார மலரும், அந்த இடத்துல வம்புங்கிறது வாசனையை குறிக்கும். இன்னும் வாசனை போகாத மலர்கள், வாடா மலர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த விதத்துல இந்த பாடல்ல இவருக்கு ஜனகனுக்கு எப்பேற்பட்ட ஜனகன் அப்படின்னா மாலை என்ன மாதிரியான மாலை அணிந்து கொண்டுள்ளான் அப்படின்னா வம்பின் மாலை தாழும் மாமணி மௌலி தார் ஜனகன் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாருங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய மாலை, இறுதியில கீழே இணைக்கப்படாமல் இருக்கும், ஆண்டாளுடைய மாலை மாதிரி. அது தாழும் மாமணி அப்படின்னா ரொம்ப தாழ்வா இருக்கு. வண்டுகள் அதுல ரொம்ப வாசனை மிகுந்ததாக இருக்கு. மௌலி தார் ஜனகன் அப்படின்னா அந்த காலத்துல ஆண்களும் மாலை பூமாலைகள்லாம் சூடிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம ராஜான்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குல மரம் இருக்கும். அந்த அந்த மரத்துக்கு காவல்காரங்களே நிப்பாங்க. அப்படி சங்க பாடல்கள்ல நிறைய பாடல்ல அந்த மாதிரி வரும். அப்படி காவலுக்கு நிற்கும்போது திரௌபதியோடைய கதையிலுமே மகாபாரதத்துல அப்படித்தானே வரும். காவலுக்கு நிற்கக்கூடியதுல அந்த மாலை போய் விழுந்துரும், அப்படி அதை எடுத்து போட்டுட்டுருவான் அப்படின்னு சொல்லிதானே வரும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய குலத்துக்கு என்ன இது மரம் பூ விதிச்சிருக்கோ அந்த பூவையும் சேர்த்து அவன் மாலையாக அணிந்துள்ள ஜனகன் அப்படின்னு சொல்ல வராரு. வம்பின் மாலை தாழும் மா மணி மௌலி தார் ஜனகன் அப்படின்னு. ஆக ஜனகன் மௌலினா கிரீடம்னு அர்த்தம். கிரீடத்தையும் அணிந்துள்ளான், அவனுடைய குல பூ மலர் அதுலயும் பூ மாலை அணிந்து கொண்டுள்ள ஜனகனின் பெருவேள்வி சாலையை இவர்கள் வந்தடைந்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஊழி பெயர்ந்தன கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர உறக்கம் நீத்த சூழி யானையின் எழுந்து தொல்நியம துறை முடித்து ஸ்ருதி அன்ன வாழி மாதவர் பணிந்து மணக்கு இனிய தம்பியோடும் வம்பின் மாலை தாழும் மாமணி மௌலித்தார் ஜனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.